Hello everyone, welcome to Michael's vlog. நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வாக்கியங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி நான் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஒரு வாக்கியமாக உருவாக்குறது, எங்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தமிழில் நிகழ்காலம்னு சொல்வோம். இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் என்னது? நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இட்டர்னல் ட்ரூத். இட்டர்னல் ட்ரூத் அப்படின்னா மாறாத உண்மைகளை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அடிக்கடி நம்ம செய்கிறதான பழக்க வழக்கங்கள் செய்கைகளை நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், மாறாத சூழ்நிலைகள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது an action at the present அப்படின்னா தற்போது நடக்கிற ஒரு செயலை சொல்வதற்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது an occurrence in the near future, சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான சில உதாரணங்களை பார்க்கலாம். ஐ வாக் எவ்ரிடே, நான் தினமும் நடப்பேன். இது வந்து ஒரு ஹேபிட். என்னுடைய ஹேபிட்டை நான் சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஐ ஒர்க் இன் சென்னை, இது வந்து ஒரு மாறாத ஒரு சூழல், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது மாறவே மாறாத ஒரு ஃபேக்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட், ஜென்ரல் ட்ரூத், இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தற்பொழுது நடக்கிற ஒரு காரியத்தை குறிப்பதற்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ டீச் கிராமர், நான் இப்போ கிராமர் டீச் பண்ணுறேன். ஸோ தற்போது நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். யுவர் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட் 10. ஸோ சமீபத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்னென்னலாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதோடைய பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போது ஒரு வேர்ப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்பை வந்து பேஸாக வச்சு நம்ம சப்ஜெக்ட் கூட கம்பைன் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். Add an s to the end of third person singular. ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான் பேசுகிறேன் இல்லையா? ஸோ நான் தான் முதல் நபர். செகண்ட் பர்சன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஸோ நீங்கள் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசும் பொழுது வேற யாரையாவது பற்றி குறிப்பிடுறேன் அப்படின்னா அவங்க தேர்ட் பர்சன். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரொனவுன்ஸில் சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அந்த சப்ஜெக்டில் எது ஃபர்ஸ்ட் பர்சன்? ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், யூ நீங்கள் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வந்து ஹீ, ஷீ அண்ட் இட். இதில் ஹீயும் சிங்குலர், ஷீயும் சிங்குலர், இட்டும் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல எல்லாம் நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். சில வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணுவோம், சிலதில் வந்து ஒய்ல முடியுது அப்படின்னா ஐஎஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும், ஓ முடியுதுன்னா இஎஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றத்தையும் சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்துக்கும் வெறும் எஸ் மட்டுமே ஆட் பண்ணிட முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாக், இதுதான் நம்மளோட பேஸ் சென்டென்ஸ். ஓகேவா? இங்கே வாக்குங்கிறது நம்மளோட பேஸ் வேர்ப். இதை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் சொல்லும்பொழுது ஐ வாக், நான் நடக்கிறேன். செகண்ட் பர்சன் சிங்குலர், யூ வாக். தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் வந்து யார்? ஹீ, ஷீ ஆர் இட். ஸோ இங்கே ஹீ, ஷீ ஆர் இட்டு கூட நம்ம வேர்ப் கூட என்ன ஆட் பண்ணணும்? எஸ் ஆட் பண்ணணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ வாக்ஸ், ஷீ வாக்ஸ், இட் வாக்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனுக்கு இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனுக்கு இருந்தாலும் நம்ம எஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் we walk, you walk, they walk. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேஸ் வேர்பை வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஒரு சென்டென்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய வகைகள் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையை விளக்கி சொல்லும் ஒரு சென்டென்ஸை தான் நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை நிலையை விளக்கி கூறும் ஒரு வாக்கியம். ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஷின் சென்டென்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.
இப்போது ஏற்கனவே எடுத்த நம்ம பேஸ் வேர்பை வச்சு நம்ம பார்க்கலாம். ஐ வாக், யூ வாக், he walks, she walks, it walks, we walk, they walk. இது எல்லாமே வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு காரியம் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும் பொழுது அதுக்கு எதிர்மறையாக, அதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு காரியமே இல்லைன்னு சொல்கிறது தான் என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ வாக் அப்படின்னா நான் நடக்கிறேன், அது நெகட்டிவ்ல என்ன சொல்லுவோம், நான் நடக்கலை, ஐ டு நாட் வாக். யூ வாக், யூ டு நாட் வாக். ஹீ வாக்ஸ், he does not walk. She walks, she does not walk. It walks, it does not walk. We walk, we does not walk. They walk, they does not walk. ஸோ இங்கே வந்து நம்ம ஐ வாக், ஐ டு நாட் வாக்னு பார்த்தோம். யூ வாக், யூ டு நாட் வாக். இங்கே ஹீ வாக்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஹீ டஸ் நாட் வாக் அப்படின்னு தான் வருது. ஹீ டஸ் நாட் வாக்ஸ் அப்படின்னு வரல. தேர்ட் பர்சன் சிங்குலர் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை நம்ம மாற்றும் பொழுது டஸ் நாட் அப்படின்னு சொல்லி மாற்றும். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, அதுதான் இன்ட்ராகேட்டிவ். டூ அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். டூ ஐ வாக், டூ யூ வாக், டஸ் ஹீ வாக். இங்கே ஏன் டஸ் வருது, பிகாஸ் ஹீ இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், அது கூட டஸ் தான் நம்ம போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். டஸ் ஹீ வாக், does she walk, does it walk, do we walk, do they walk. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வேர்ப்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது வேர்ப் கூட ப்ளஸ் எஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது டு நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம். இதுக்கு டு நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு. அடுத்தது கொஸ்டின் சென்டென்ஸ் வரும்போது டூ ஆர் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம். அதாவது டஸ் டூ ஐ வாக் ஆர் டஸ் ஷீ வாக் ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து ஷீ ஆர் ஹீ. டூ ஆர் டஸ் வந்து நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டூனா ஐ அல்லது யூக்கு நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். டஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம். டஸ் சப்ஜெக்ட் என்னது ஷீ, பேஸ் ஃபார்ம் என்னது வாக், டஸ் ஷீ வாக். ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இப்படி தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே வேறு வேறு வேர்ப்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கீப் வாட்சிங் ஆல் த வீடியோஸ். இதுவரையும் நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து அதை பாருங்கள். அது இந்த லெசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டென்சஸ் அண்ட் வேர்ப்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகி இருக்கிறதுனால வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் நம்ம மிங்கிள் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ எல்லா வீடியோஸுமே ரொம்ப கவனமாக கவனிங்க. கீப் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் and subscribe to my channel. Hit like button to my video and share it with your friends. Have a nice day.